ஒரு பெரிய ஸ்கேம் சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் நீங்களும் ஒரு பெரிய ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கவே முடியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பிரபல ஷாப்பிங் வெப்சைட் நேம்ல ஒரு ஃபேக்கான வெப்சைட்டை ரன் பண்ணி அந்த வெப்சைட் சோஷியல் மீடியால ஆட் வந்து ரன் பண்றாங்க. நீங்க அந்த ப்ராடக்ட்டை பார்த்தா ஐயோ இந்த ப்ராடக்ட் ரேட் கம்மியா இருக்குன்னு நினைச்சு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போயிடுவீங்க. நீங்க பேமெண்ட்லாம் பண்ணும்போது தான் பார்த்தா தான் தெரியும். அந்த பேமெண்ட் கேட்வே அந்த அஃபிஷியல் ஷாப்பிங் வெப்சைட் நேம்ல வந்து இருக்காது. ஒரு பர்சனோட நேம்ல இருக்கும். அது ஃபேக்கான வெப்சைட்டுங்க. எப்படி ஒரு வெப்சைட் ஃபேக்ன்றது கண்டுபிடிக்கணும்னா, அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபேக்கான வெப்சைட் போலவே இருக்கும். HTTP அது பக்கத்துல எஸ் இல்லாம வெறும் HTTPன்னு இருக்கும். அப்புறம் அந்த யூஆர்எல் கொஞ்சம் ரொம்ப ஒரு டிஃபரெண்ட்டாவே இருக்கும் அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. அதே நேரத்தில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லேருந்து பேஜஸ்லேருந்து ஆர்டர் பண்ணணும்னா, அந்த பேஜஸில் கமெண்ட் செக்ஷனை பாருங்க. நிறைய ஷாப்பிங் இன்ஸ்டா பேஜஸில் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருக்க பேஜஸ் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். நீங்கள் எப்பயுமே ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்